ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். உங்க சுக்ரன் டயக்னோஸ்டிக்ஸ்லேருந்து நான் டாக்டர் வந்தனா பேசுறேன். யூட்ரைன் ப்ரொலாப்ஸ் அப்படின்னா என்ன? உங்களுடைய அடி வயிற்றுல இருக்கிற மசில்ஸும் லெகமெண்ட்ஸும் வீக் ஆகும்போது உங்களுடைய கர்ப்பப்பை அதோட நார்மல் பொசிஷன்லேருந்து இறங்கி வெஜைனா வழியா வெளியில வந்துடும். இதை தான் நம்ம யூட்ரைன் ப்ரொலாப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்ன கண்டிஷன்ஸ்ல இந்த மாதிரி வரலாம்? மல்டிபிள் நார்மல் டெலிவரிஸ் இருந்துச்சுன்னா அந்த மசில்ஸ் எல்லாம் வீக் ஆயிடும். ரெண்டாவது, ஜெனட்டிக்காவே சிலருக்கு வந்து இந்த மசில்ஸும் லெகமெண்ட்ஸும் வீக் ஆயிருக்கும். அப்போ இந்த மாதிரி ப்ரொலாப்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மூணாவது, உங்களுக்கு அடி வயிற்றுல ஏதாச்சும் சர்ஜரி இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தாங்கனாலும் அந்த மசில்ஸ் வீக்கா இருக்கும். நாலாவது, உங்களுக்கு மலச்சிக்கல் ஜாஸ்தியா இருக்கு, அதே மாதிரி கிரானிக் காஃப் இருந்துச்சுன்னா, நீங்க ஜாஸ்தி இரும அதே மாதிரி மோஷன் போகும்போது முக்குனீங்கன்னா உங்க வயிற்றுல இருக்கிற ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகி அப்பவுமே இந்த மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆக ஆரம்பிச்சு கர்ப்பப்பை வெளியில வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. உங்களுக்கு ப்ளீடிங் ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறமா, அதாவது மெனோபாஸ்க்கு அப்புறமா உங்களுடைய ஈஸ்ட்ரோஜன் லெவல்ஸ் கம்மியா இருக்கும். அதனால என்ன ஆகும்னா இந்த பெல்விக் மசில்ஸ் அண்ட் லிகமெண்ட்ஸ் ரொம்ப வீக் ஆயிடும். அப்பவும் ப்ரொலாப்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸ்டேஜ் 1 ப்ரொலாப்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எக்ஸசைசஸ் அண்ட் சப்போர்ட்டிவ் மேனேஜ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸ்டேஜ் 2 அண்ட் ஸ்டேஜ் 3 இருந்துச்சுன்னா கண்டிப்பா சர்ஜரி தான் பண்ணி ஆகும். தேங்க்யூ.